இன்னைக்கு நம்ம வந்து DAG அண்ட் லேசி எவல்யூஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும், நான் ஒரு பேசிக் டெஃபினிஷன் கொடுத்துருப்பேன். DAGனா அதுக்கு டெஃபினிஷன் என்னென்னா டைரக்டட் ஏசைக்கிள் கிராஃப். அப்படின்னா என்னென்னா ஏசைக்கிள்னா இதுக்கு மீனிங் என்னென்னா அது வந்து லூப் ஆகாது. நம்ம வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ நம்ம கிரியேட் பண்ணுறோம்னா அது வந்து அகைன் அண்ட் அகைன் லூப்பில் ரன் ஆகாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒன் டைம் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? அதுதான் ஏசைக்கிள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ DAGனா டெஃபினேஷன் பார்த்துட்டோம். டைரக்டட் ஏசைக்கிள் கிராஃப் அப்படின்னா என்னன்னா இட்ஸ் லைக் அ ஃப்ளோ சார்ட் ஆஃப் ஆப்ரேஷன் தட் ஸ்பார்க் பில்ட் பிஃபோர் ரன்னிங் யுவர் ஜாப். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோ, அதாவது ஒரு ஃப்ளோ சார்ட்னு சொல்லுவாங்கல்ல, எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். நம்ம வடிவேல் சாரை எடுத்துக்கிட்டாலே நமக்கு இந்த காமெடி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு DAG பற்றி உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஓகேங்களா? இப்போது அதே மாதிரி தான், இப்போ நீங்கள் ஒரு ஜாப் நம்ம வந்து அதாவது ஸ்பார்க் அப்ளிகேஷனை நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ரன்னுன்ற கொடுத்தோம்னா அப்போ வந்து இந்த DAG என்ன பண்ணணும்னா அது வந்து பிளானை கிரியேட் பண்ணும். ஓகே, நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டாஸ்க் அசைன் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ட்டு அது வந்து ஒர்க் ஆகும். பிஹைண்டில் ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். அது நம்மளால் பார்க்க முடியாது. பட் இதெல்லாம் வந்து ஒரு இன்டர்வியூ கொஷின்ஸ். ஓகேங்களா? அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து இந்த கோர்ஸை வந்து லேர்ன் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளாக லேர்ன் பண்ணணும்னா நீங்கள் இந்த டாப்பிக்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் இன்டர்வியூவில் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, அவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம DAGனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்டை வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்டை வந்து கிரியேட் பண்ணோம் பிஃபோர் ஜாப் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து ஸ்பார்க்கை வந்து ரீட் பண்ணி, அதாவது ஒரு டேட்டா வந்து ரீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஏஜ் ஃபில்டர், அதாவது 18க்கு அபோவ் இருக்கிறவங்களெல்லாம் நான் வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து குரூப் பை சிட்டி பேஸ் பண்ணி நான் குரூப் பண்ணி ஒரு ஆக்ஷனை வந்து ஷோன்ற ஒரு ஆக்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதுதான் என்னுடைய கோடு, என்னுடைய PySpark கோடு. ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஜாபை நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா பிஹைண்டில் எப்படி ரன் ஆகுன்றதை பாருங்களேன். இப்படி தான் வந்து ஸ்டேஜஸாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஒர்க் ஃப்ளோ ரெடி பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ரீட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணு, நெக்ஸ்ட் வந்து ஃபில்டர் ஆப்ரேஷனை வந்து பர்ஃபார்ம் பண்ணு, நெக்ஸ்ட் குரூப் பை, நெக்ஸ்ட் கவுண்ட் பண்ணு, அப்புறம் ஷோ பண்ணு. இப்படி தான் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்டை வந்து அந்த வந்து DAG ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும், லூப்பில் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அதுதான் ஏசைக்கிள் வந்து மெயின் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் லேசி எவல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசி எவல்யூஷன் மீன்ஸ் ஸ்பார்க் டஸ் நாட் ரன் யுவர் கோட் இமிடியேட்லி. அதாவது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த அதாவது நீங்கள் வந்து இந்த ஷோன்ற இது வந்து ஆக்ஷன். ஓகேங்களா? ஷோன்றது ஒரு கீவேர்டு, ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. இந்த ஷோன்னு நீங்கள் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் இந்த மாதிரி ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸிக்யூட்டே ஆகாது. அதாவது இந்த ஒர்க் ஃப்ளோவை க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா, அப்போ ஷோ இருக்காது. அப்போ ஷோ இல்லை அப்படின்னா இது என்ன பண்ணும், ஒரு ஒர்க் ஃப்ளோ ரெடி பண்ண போகும் ஃப்ளோ சார்ட்டை, அதாவது ஆக்ஷனே இல்லை. ஓகேங்களா? அவுட்புட்டே உங்களுக்கு வேணான்றீங்க, நான் அதை எதுக்கு ரன் பண்ணணும்? ஓகேங்களா? அதாவது நீங்கள் வந்து ஒரு அவுட்புட்டை இல்லை, நீங்கள் அவுட்புட்டே எதுவுமே கேட்கல அதுக்கிட்ட. ஆனால் சிம்பிளாக ரன் பண்ணி எரர் த்ரோ பண்ணுறதுக்கு அது என்ன பண்ணும், சிம்பிளாக எதுவுமே பண்ணாது, எரர் த்ரோ பண்ணாது. ஓகேங்களா? எரர் த்ரோ பண்ணாது, சிம்பிளாக வந்து எக்ஸிக்யூட்டே பண்ணாது, அப்படியே நார்மலாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் லேசி எவல்யூஷன் பிஃபோர் ரன். இதனால என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் வந்து ஏதாவது தெரியாமல் ரன் பண்ணும்போது அது வந்து எக்ஸிக்யூட் ஆகாமல் மெமரியோட அந்த டைமை வந்து சேவ் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் வந்து லேசி எவல்யூஷனோட பெனிஃபிட். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் இருக்கும், இந்த ஷோ, கலெக்ட், கவுண்ட் அண்ட் ஹெட், ஃபஸ்ட்டு 2 rows, லாஸ்ட் 5 rows, இந்த மாதிரி வந்து கீவேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஷனை வந்து கால் பண்ணும். டிஸ்பிளே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனை கால் பண்ணும். இந்த மாதிரி ஆக்ஷன் கீவேர்டு இருந்தால் மட்டும்தான் அந்த கோடே அந்த வந்து இந்த ஆப்ரேஷனே வந்து அந்த வந்து பர்ஃபார்ம் பண்ணும், அந்த ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, இது வந்து எப்படி பெனிஃபிட் ஆகுது பார்த்தீங்கன்னா, மேப் ரெடியூஸில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னல் மேப் ரெடியூஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் கம்பேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனை கால் பண்ணால் தான் எக்ஸிக்யூட் ஆகுது. அப்படின்னா நீங்கள் பாருங்கள், பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு மெயின் டிஃப்ரென்ஸே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் DAGனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். சரிங்களா? அந்த பிளானிங் தான் அந்த ஃப்ளோ சார்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம DAGன்ற இந்த ஃபங்க்ஷன். அது வந்து இன்பில்டாக இருக்கும், நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். இந்த மாதிரி தான் ஒர்க் ஃப்ளோ ரன் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்குங்க. லேசி எவல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்.
அது வந்து இமீடியட்டாக ரன் ஆகாது. நீங்கள் ஒரு கால், ஓகேங்களா, ஒரு கால், அதாவது ஒரு ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் வந்து கோடு வந்து ரன் ஆகாது. இதுதான் வந்து டேகுக்கும் லேசி எவல்யூஷனுக்கும் டெஃபினிஷன். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.